வணக்கம். இந்த வீடியோ என்னென்னா, ஒரு நண்பர் ஒருத்தர் ட்விட்டரில் ஒரு பெரிய நியூஸ் அதை ஷேர் பண்ணிவிட்டு நான் இதை படித்து பாருங்கள் அப்படின்னாரு. படித்து பார்த்தேன். அது என்னென்னா, ஒரு ஐடி எம்ப்ளாயி ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்க, ஹைதராபாத்தை சேர்ந்தவங்க, 27 வயசு பார்த்தா இறந்துட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, அது கொலையா தற்கொலையா அப்படிங்கிறது இன்னும் தெரியல. பட் அந்த கதை பெருசான அந்த ஒரு கதையை படித்து பார்க்கையில் நிறைய விஷயங்கள் எனக்கு பயங்கரமாக கோபம் வந்துச்சு. இந்த ஐடி அப்படிங்கிற இந்த தகவல் தொழில்நுட்பத்துறை எப்படி ஒரு ஆக்டோபஸ் மாதிரி தன் கைகளை விரித்து கொண்டு நம்மளுடைய சமுதாயத்தை, முக்கியமாக இளைஞர் சமுதாயத்தை ஒரு தவறான பாதைக்கு இட்டு செல்லுது அப்படிங்கிறது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்ததுங்க. ஸோ இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னா, நல்ல ஆட்களுக்கு அல்ல. நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. நல்ல ஐடி எம்ப்ளாயிகள், என் நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க குடும்பத்தை, அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்களை தூக்கிவிட்டு காப்பாற்றி அவங்க ஒரே ஒரு சம்பளத்தை வைத்துக்கொண்டு அத்தனையும் பண்ணுகிற அருமையான நண்பர்கள் ஐடியில் எனக்கு தெரியும். ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு சல்யூட் ஃபஸ்ட்டு. அவங்கள பற்றி அல்ல அது. ஆனால் மிச்ச ஒரு பர்சன்டேஜ், ரொம்ப லார்ஜ் பர்சன்டேஜ் நிறைய ஆட்கள் ஐடி அப்படிங்கிற அந்த போர்வையில் பயங்கரமான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கிறீங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ, புரியுதுங்களா? ஏன்னா பண்ணி தான் ஆகணுங்க. இது அந்த ஸ்டேஜ் அது. ஏன்னா நீங்கள் எவ்வளோ மட்டமாக இருக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியல. ஸோ யாராவது ஒருத்தர் வெளியில் இருக்கிறவங்க உள்ளே சொன்னால் தானே உங்களுக்கு தெரியும். நீங்கள் மேபி உங்கள் அப்பாவோட, இல்லை ஒரு சாதாரண கவர்மெண்ட் எம்ப்ளாயியோட, இல்லை ஒரு கான்ஸ்டபிளையோட நீங்கள் 10 மடங்கு சேலரி வாங்கலாம். மேபி 50,000, 60,000. அதுக்காண்டி உங்களுக்கு 2 கொம்பு முளைச்சிடாது, 2 ரெக்கம் முளைச்சிடாது. நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு கொடுக்குற அந்த 50,000 சம்பளம் அப்படிங்கிறது $1000 US டாலரில். முக்கால்வாசி ஆட்கள் யூஎஸ்லேருந்து தான் அந்த வேலையை வாங்குறீங்க. ஸோ யூஎஸில் $1000 அப்படிங்கிறது ஒரு ஆயா சம்பாதிக்கிற ஒரு காசு. அது ஒரு சாதாரண பெட்ரோல் பங்க்கு போனால் அவருக்கு $7. ஸோ அவன் சம்பாதிக்கிற காசு. ஸோ அதை வாங்கிட்டு நீங்கள் பெரிய உலகத்தின் ஹெட்டு மாதிரி ஒரு சாதாரண மக்களை ஏளனமாக பார்க்காதீங்க. அந்த பஸ்ஸில் போகிறீங்க பார்த்தீங்கன்னா, அந்த பெரிய பஸ்ஸில் அப்போ அப்படியே எட்டி இந்த கீழே பூ வைக்கிறவனையும், ஒரு சாதாரண ஒரு வேலை செய்து கொண்டிருப்பவனையும் ஏளனமாக பார்க்க வேண்டாம். அதே மாதிரி தான் நீங்கள் இந்த ஷாப்பிங் மாலில் பந்தாவா உட்காந்துட்டு இந்த சப்வே பர்கர் அது எப்படி திங்கிறீங்கன்னு தெரியாது எனக்கு. அந்த பெரிய பர்கர் அது 2 வாய் வேணும் திங்கிறதுக்கு. அதை தின்னுக்கிட்டே சுற்றி பாவை எவனா ஒரு ஏழை பையன், இல்லை ஒரு சாதாரண ஆள் உட்காந்துட்டு உங்களை ஏக்கமாக பார்க்குறான் பார்த்தீங்களா? அப்போ அவனை இன்சல்ட் பண்ணுற மாதிரி பார்க்காதீங்க. அது அவனை கத்தி எடுத்து குத்துறதுக்கு சமம். ஸோ சம்பளத்தை பற்றி நான் சொன்னது. அடுத்தது இந்த மேனேஜர்கள், நல்ல மேனேஜர்களை விட்டுருங்க. அவங்க கடவுள் மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க, அவங்கள விட்டுருங்க. நான் சொல்கிறது கெட்ட மேனேஜர்கள். உங்களை மேனேஜ் பண்ண சொல்லுறது எம்ப்ளாயிகளை மட்டும்தான், ஒர்க்கைத்தான். நீங்கள் உங்களோட வேலை மேனேஜ் பண்ணிவிட்டு போய் ரிப்போர்ட் பண்ணுறது அதோட சரி. இந்த மேனேஜர் அப்படிங்கிற ஒரு டப்பா போஸ்ட்டை வச்சுக்கிட்டு எவ்வளோ பொண்ணை கரெக்ட் பண்ணி எவ்வளோ பொண்ணுங்களோட வாழ்க்கையை சீரழிச்சிட்டு சுற்றிட்டு இருக்கிறீங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். எத்தனை பேர்த்துக்கு ப்ரமோஷன் தரக்கு என்னென்ன விஷயமெல்லாம் அந்த பெண்களை பண்ணியிருக்கிறீங்க. நீங்கள் இதே ஆட்கள் தான். நீங்கள் தான் அப்படியே சுதந்திர தினத்தை இந்திய கொடியை நெஞ்சில் குத்திக்கிட்டு என்னமோ நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தந்த மாதிரி நடிச்சுட்டு சுற்றிட்டு இருக்கிறீங்க. பெண்கள் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் பீஸ் கிடையாது, தெரிஞ்சதுங்களா? அவங்க ரொம்ப உன்னதமானவர்கள். பெண்கள் அப்படின்னா எப்படி இருப்பாங்க என்ன அப்படின்னு மறந்துருச்சுன்னா, போய் உங்கள் அம்மா கிட்ட உட்காந்து உங்களை எப்படி பெற்றாங்க, எப்படி முதல் ஒரு 5 வருஷம் வளர்த்தாங்க அப்படின்னு கேட்டு பாருங்கள். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு இருக்கிற முக்கால்வாசி பேர் மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ்லேருந்து தான் வந்திருப்பீங்க. இந்த 2000க்கு முன்னாடி இருக்கிற டெக்னாலஜியே இல்லாத காலத்தில் எத்தனை பேர் தங்கள் உயிரை கொடுத்து உங்களை உருவாக்கினார்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட பெண்களை நீங்களே தான் குண்டா தப்பா வச்சுக்கிட்டு பெரிய சேரில் கால அகலமாக வச்சுக்கிட்டு அப்படியே படுக்கிறதும் இல்லாமல் உட்காரதும் இல்லாமல் ஒரு பொசிஷனில் உட்காந்துக்கிட்டு ஊரே கேட்குற மாதிரி சிரிக்கிறீங்க பார்த்தீங்களா? அந்த மேனேஜர் தான் சொல்கிறேன். இந்த அவங்கள தான் போய் கேளுங்க. அம்மாண்ணா என்ன பெண்ணுண்ணா என்னன்னு கேட்டு திருப்பியும் எடுத்து உள்ளே வச்சுட்டு வாங்க. ஏன்னா இந்த வேலையை நீங்கள் சாஃப்ட்வேர் கம்பெனியை விட்டு வெளியில் எங்கே செஞ்சுருந்தாலும் இந்நேரம் உதச்சிருப்பாங்க. அது உதைக்காம விட்ட காரணம் அப்படிங்கிறது உங்கள் அந்த இருக்கிற அந்த ஒரு பெரிய ஃபில்தி சிஸ்டத்தில் நடுவில் உட்காந்துருக்கிறீங்க. வெளியில் இருக்கிறவனுக்கு உள்ளே என்ன நடக்குதுன்னே தெரியல.
அதே மாதிரி இந்த சாஃப்ட்வேர் கால்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், எனக்கு என்னென்னா எனக்கு சிரிப்பு வருது. சில பேர் இன்ஜினியர்னு சொல்லிட்டு சுற்றுறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்ஜினியர் அப்படிங்கிற வந்து புதுசாக க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு கேள்விப்பட்டேன். இங்கே இருக்கிற எவ்வளோ பேர் வந்து நீங்கள் இந்த கோடுகளை நிரப்புற, ஏன்னா அவன் வந்து ஸ்கெலிட்டன் அங்கேயே தயாரிச்சிட்றான். ஸ்கெலிட்டன் தயாரிக்கிறவன் வேறு எங்கேயோ இருக்கிறான். உங்களில் முக்கால்வாசி பேருடைய வேலை அப்படிங்கிறது வந்து அந்த சாஃப்ட்வேரில் இருக்கிற அந்த நேர வரையமாகிற விஷயத்தை வந்து அவன் அங்கேருந்து இங்கே வந்து உங்களுக்கு தள்ளி விட்டுறான். அதைத்தான் பண்ணுறீங்க. அதை பண்ணிவிட்டு வெளியே போய் என்னமோ வந்து நாளைக்கு நீங்கள் தான் வந்து என்னமோ நாசா கியூரியாசிட்டியை வந்து மார்ஸுக்கு அனுப்புன மாதிரி வந்து போய் ஒரு சாதாரண மாணவன்கிட்டேயோ ஒரு சாதாரண ஃபேமிலிக்கிட்டேயோ பிட்ட போட வேண்டாம். ஏன்னா அவன் வந்து ஒரு நாளைக்கு விஸ்காம் படிச்சுட்டு ஒரு நல்ல சினிமோட்டோகிராஃபராக, நாளைக்கு வந்து ஒரு ஒரு இதில் போயிட்டு வந்து ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்டாக, இல்லை வந்து நல்ல கிராஃபிக் டிசைனராக வர்றதுக்கு வந்து அவனுக்கு பொட்டென்ஷியல் இருக்கும். அவங்க அம்மா அப்பாட்ட போய் உட்காந்துட்டு நீங்கள் வெத்து சீன் போட்டு அவங்க வாழ்க்கையை மாற்றி விட்டு வந்துடாதீங்க, அந்த பசங்களோட வாழ்க்கையை. ஏன்னா இங்கே நீங்கள் என்ன நாய் குழப்பு படுறீங்க அப்படிங்கிறது உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். அங்கே போய் உங்களோட ஃபேக் ப்ரொஃபைலை வச்சுக்கிட்டு அவன் வாழ்க்கையை சீரழிச்சிடாதீங்க அப்படிங்கிறத என் தாழ்மையான வேண்டுகோள். பெண்களுக்கு நான் நல்ல பெண்களை சொல்லவே இல்லை, அந்த ஒரு செக்ஷன் ஆஃப் பெண்களை சொல்கிறேன். எனக்கு உலக பெண்களை பற்றி தெரியாது. ஆமாம், பெண்கள் ரைட்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் தப்பே சொல்லலை, புரியுதுங்களா? ஆனால் உங்களுடைய பார்வையும் உங்களுடைய துணியும் உங்களுடைய நடையும் உங்களுக்கே தப்புன்னு நிறைய பேர்த்துக்கு தெரியும். கரெக்டாக? ஒன்றும் இல்லை, நான் அன்றைக்கி ஒரு நாள் பஸ்ஸு எங்கள் ஊர்லேருந்து பெங்களூருக்கு போயிட்டு இருந்தேன். 2 ஜோடி, அது ஜோடி கிடையாது கண்டிப்பாக, அது பார்த்தாலே தெரியுது. சும்மா லிவிங் டுகெதராக என்னென்னு தெரியல. பஸ்ஸில் பப்ளிக் அதில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதே தெரில. சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னால் அதுக்கு என்ன அவன் பஸ்ஸில் எல்லாம் பண்ணணுமா என்ன? அதில் அந்த பொண்ணு வந்து ரொம்ப சலிச்சுக்குது. இது வந்து இப்போ எல்லோரும் தூங்காமல் இருக்காங்களே, எல்லோரும் வந்து முடிச்சுட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு வந்து அந்த பொண்ணு வந்து அப்படியே சலிச்சுக்குது. அப்படிங்கிறப்போ எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நம்ம ஊர் பொண்ணுங்க, நான் கலாச்சாரத்தை பற்றி பேசலைங்க, நான் இந்திய பெண்களை பற்றி பேசுகிறேன். நான் 80% பொண்ணுங்க, எங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணுங்க, எங்களை சுற்றி இருக்கிற பொண்ணுங்களாம் அப்படின்னா பக்கத்தில் வந்து உட்காந்து ப்ராப்பராக பேசுகிறதுக்கே ரொம்ப ரொம்ப யோசிப்பாங்க. அப்படி தான் நாங்கள் பெண்களை பார்த்துட்டு சுற்றிட்டு இருக்கிறோம். இப்போ நீங்கள் ஒரு பர்சன்டேஜ் இருக்கிற அந்த நீங்கள் வந்து அவங்களுடைய மைண்ட் செட்டை சுத்தமாக ஆல்ட்ரு பண்ணுறீங்க. போகலாம், என்ன வேணால் பண்ணலாம், ரைட்ஸு அது நீங்கள் பண்ணுற அட்டுழியங்கள்லாம் உங்களுக்கே தெரியும். அந்த ஹிந்தி படத்தில் எதனா ஒரு பாட்டில் அப்படி ஆடினான்னா அதே மாதிரி ஆடுவீங்க, அதே மாதிரி ஆக்சென்ட் வேறு. அந்த இங்கிலீஷையும் ஹிந்தியுமோ இல்லை இங்கிலீஷையும் தமிழையும் மிக்ஸ் பண்ணி ஒரு குலைச்சி ஒரு ஆக்சென்ட் பேசுகிறீங்க பார்த்தீங்களா? அதை விட கொடுமை வந்து எதுவுமே கிடையாதுங்க. ஸோ ஃப்ரீடம்ங்கிற பேரில் உங்கள் ஃப்ரீடம் உங்கள்கிட்டயே இருக்கட்டும், மற்றவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஒரு சாதாரண பெண்மணியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உங்களுடைய குப்பைக்குள்ளே அவங்கள இழுத்துடாதீங்க. ஏன்னா உங்களை வந்து உங்கள் சாஃப்ட்வேர் கம்பெனிலேயே இருக்கிற நல்ல பெண்களை கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா நீங்கள் உங்களோட சர்க்கிளே வேறு, சரிங்களா? ஸோ வெளியில் இருக்கிற பொண்களுக்கு உங்களை பற்றி தெரியாது. அப்படிங்கிறப்ப வந்து தயவு செய்து வந்து அதை செய்யாதீர்கள் அப்படிங்கிறது தான். இந்த சாஃப்ட்வேர் கம்பெனி முதலாளிகள், ஐயா சாமிகளா, இந்தியாவை வந்து எப்படியாவது கொஞ்சம் முன்னெடுத்து போகணும் அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் வந்து இன்றைக்கி ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. அவங்கள வந்து எப்படியாவது அவங்களுக்கு ஏதாவது ஊக்கமளிக்காட்டியும் பரவாயில்ல, அவங்கள நாசம் பண்ணாமல் இருங்க அப்படிங்கிறது தான். சும்மா இந்த சந்தைக்கடையில் வந்து காய்கறி வாங்குற மாதிரி ஒவ்வொரு காலையிலையும் வந்து 300-400 பேர்த்த இழுத்துட்டு போயிடுறீங்க. பாவம் எல்லாரும் கனவோடு இருப்பான். அவனை கொண்டு போய் உட்கார வச்சுக்கிட்டு ஒரு 5000-6000 ஆரம்பத்தில் கொடுத்து 70 டெஸ்ட்டை வச்சு அவனை கம்ப்ளீட்டாக அவன் க்ரியேட்டிவிட்டியை உறிஞ்சி வெளியே தள்ளி விட்டுட்டு இந்த பால்லேருந்து வெண்ணெயெல்லாம் எடுத்து இந்த ஆர்டிஃபிஷியல் பால், பாக்கெட் பால் வருதுங்க, அந்த பாக்கெட் பால் மாதிரி அவனை ஆக்கி அவன் வெளியில் வந்து சக்கையாக புழிஞ்சு அவனை வந்து 30-40 வயசில் வெளியில் வரும்போது வந்து அவன் வந்து யாருக்கும் எதுக்குமே கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டேங்கிறான். அவங்ககிட்ட காசு இருக்குது, எனக்கு இந்தியாவில் எங்கே குண்டு பிடிச்சா எனக்கு என்னென்னு படுத்துக்கிறான். ப்ளீஸ், ஒரு சம்பாதிக்கிறவங்க வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாகவும் இருக்கணும். அவன் சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். அதை நீங்கள் வந்து கொஞ்சமாவது தெரிஞ்சுக்குங்க. உங்களுடைய பெர்சன்டேஜும் உங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டு ஷேர் மட்டும் உங்களுடைய சக்ஸஸை வந்து நிர்ணயிச்சிடாது. மேபி டெம்ப்ரரியாக அது வந்து நிர்ணயிக்கலாம். பட் இந்த லாங் ரன் வந்து இந்த நாட்டினுடைய சக்ஸஸை நிர்ணயிப்பது அப்படிங்கிறது க்ரியேட்டிவிட்டியும் புதுசான சிந்தனைகள் மட்டும்தான். அந்த சிந்தனைகளை அடக்கி ஒடுக்குவதற்கான அத்தனை வேலைகளையும் நீங்கள் அத்தனை சாஃப்ட்வேர் கம்பெனிகளும் வந்து வரைஞ்சு கட்டிட்டு செய்கிறீங்க. இதனால் என்னென்னா ஒருத்தன் கூட வந்து ஒரு 4 பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்ட்டு இந்த ஆக்சிடென்ட்டை வந்து சுற்றி நிற்கிறவங்களாம் எதுக்கு நிற்கிறான்னு நினைக்கிறீங்க? நீங்களும் அதுக்கு ஒரு பெரிய காரணமுங்க.
நீங்கள்லாம் இல்லைன்னா ஒரு நிறைய பேர் நிறைய புரட்சியாளர்கள் வந்து இன்றைக்கி இருக்கிறாங்க. அந்த புரட்சியாளர்களை தெரியறதுக்கு கூட வந்து அவங்களுக்கு டைம் கிடையாது. ஏன்னா அவங்கள போட்டு அப்படி அந்த டேல வந்து சிக்கி சாகடிச்சிடுறீங்க. ஸோ அந்த கண்ணாடி போட்டு அப்படியே பந்தாவாக படுத்துட்டு இருக்கிற எல்லா சிஇஓக்களையும் கேட்குறேன், தயவுசெய்து வந்து எதனா க்ரியேட்டிவிட்டி கொஞ்சமாவது வழி விடுங்க. கொஞ்சம் வழி விட்டு அவங்களையும் வந்து எதாவது புதுசாக செய்கிறதுக்கு விடுங்க. 12 மணி நேரம் அவங்க வேலை செஞ்சால் தான் வந்து வாழ்க்கை, இல்லைன்னா வந்து மரணம் அன்னைக்கு அப்படின்லாம் அவங்கள வந்து டீச் பண்ணாதீங்க. அவங்கள ப்ரெஷர் பண்ணி சாகடிக்காதீங்க. உங்கள் ஹெச்ஆர் மேனேஜரில் வச்சு மிரட்டாதீங்க. அப்ரைசல்னு சொல்லிட்டு வந்து அவங்கள ஆசை காட்டியே வந்து அவங்கள அழிக்காதீங்க. இது எல்லாம் தான் என்னுடைய வேண்டுகோள். ஆக மொத்தம் ஐடி எம்ப்ளாயிங்களான உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, எவனையும் கேள்வி கேட்குறதுக்கு தைரியமாக முன்னாடி போய் நில்லுங்க. அவன் இந்திய பிரஜை தான், அவன் இந்திய நாட்டில் இருக்கிறான் தான், இந்திய சட்டத்திட்டம் அவனுக்கும் செல்லும் தான். அவன் ஐடி கம்பெனி வச்சுருக்கிறான் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி வந்து அவனை வந்து கேள்வியே கேட்க முடியாது. அந்த கேம்பஸ்குள்ளே வந்து அவன் போட்டது சட்டமெல்லாம் கிடையாதுங்க. இது இந்திய நாடு. உங்கள் சௌரியத்துக்கு நீங்கள் இருக்கலாம், நீங்கள் நல்லவங்களாக இருந்தால், நல்ல எத்திக்ஸ் இருந்தால். ஸோ நீங்கள் வந்து கேள்வியே கேட்காம உட்காந்துட்டு உங்கள் மேனேஜரையும் அவனுக்கு மேலே இருக்கிறவனையெல்லாம் கடவுள்னு நினச்சா, இல்லாத கடவுள்னு நினைக்கிற மாதிரி தான் இருக்குங்க அது. சீரியஸா. ஸோ ப்ளீஸ் பெர்ஸ்பெக்டிவை மாற்றுங்க. உங்களால் ஒரு வருங்கால சமுதாயமே சீரழியருக்கு வந்து காத்துட்ருக்குது. தயவுசெய்து பணத்தை வைத்து கொண்டு வந்து மக்களை எடை போட்டு ஒரு சாராரை சுத்தமாக ஒதுக்கி அந்த விஷயங்களை இனியும் பண்ணாதீங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே சமூகமாக முன்னேறுவதற்கு அந்த செக்ஷன் ஆஃப் பீப்புள் நீங்கள் இருக்கிறீங்க பார்த்தீங்களா, நீங்கள் மாறினீங்கன்னா அந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக வரும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. நன்றி, வணக்கம்.